அந்த பைத்துல்லால தான் மிக முக்கியமான அல்லாஹ்ட குதிரத்துகள் வெளியாகின சம்பவங்கள் நடந்த இடமாக இருக்குது. மௌலானா சொல்கிறாங்க, அல்லாஹ்ட குதிரத் வெளியாகின அந்த சம்பவங்கள் இருக்குது, இது அதிகமாக நாங்கள் எங்களோட தாவத்தில் பேசணும். அல்லாஹ் தாலா எவ்வளோ சக்தி உள்ளவன் என்பதை அந்த சம்பவங்கள் மூலம், அந்த சம்பவங்களை கேட்க கேட்க எங்களோட உள்ளத்தில் ஈமானில் ஒளி கூடிக்கொண்டே போகும். அந்த அடிப்படையில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பூர்த்தியான ஈமான அடைந்தவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ்ட கட்டளை வருது அவங்களுக்கு, நீங்கள் உங்களோட மனைவியை, உங்களோட குழந்தைய நீங்கள் அந்த மக்கால அந்த பாலைவனத்தில் தனியாக விட்டுட்டு நீங்கள் வர வேண்டும். அவங்களோட பேசவும் கூடாது. மக்காவுடைய அந்த பகுதி எல்லோருக்கும் தெரியும், எவ்வளோ கரடுமுரடான பகுதியாக இருக்கும். அங்கே உள்ள மலைகள், ஏனைய நாடுகள்லையாவது அந்த மலைகளில் நீரூற்றுகள் இருக்கும், மரங்கள் இருக்கும். அந்த மக்காவுடைய பகுதியில் அந்த நீரூற்றுகளும் இல்லை, அந்த மலைகளில் மரங்களும் இல்லை. அது இல்லாமல் அந்த மக்கால இருந்து 100 மைலுக்கு அங்காலை தான் மக்களுடைய வசிக்கக்கூடிய இடங்கள் இருந்த. அந்த இடையில யாருமே உதவிக்கும் இல்லை. உலகத்துடைய வாழ்க்கையுடைய எந்த விதமான அஸ்பாபுகளும் இல்லாத ஒரு இடத்துல தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்ட கட்டளை வருது, நீங்கள் உங்களோட மனைவியை, உங்களோட குழந்தைய நீங்கள் அந்த இடத்துல விட்டுட்டு வர வேண்டும்னு சொல்லி. ஈமான் எப்போ பூர்த்தி ஆகுதோ அப்போ அல்லாஹ்ட கட்டளைகளை சந்தோஷமாக செய்ய முன்வருவாங்க. அவங்களோட பார்வை அல்லாஹ்ட பக்கம் மட்டும்தான் போகும். அல்லாஹ்ட கட்டளையாக அதை தைரியமாக செய்வாங்க. இப்போ மனைவியும் குழந்தையும் அந்த இடத்துல விட்டுட்டு திரும்புகிற நேரம் மனைவி கேட்டாங்க, நீங்கள் எங்களே இங்கே விட்டுட்டு எங்கே போகிறீங்கன்னு சொல்லி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கீழே பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தாங்க. மறுபடியும் கேட்டாங்க. கடைசியாக கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, இந்த விடயத்தை அல்லாஹ் அவங்களுக்கு ஏவினான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நாவால் இல்லாமல் தலையாட்டி சொன்னாங்க ஆம் என்பதாக. அப்போ ஹஸரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நாவால் வந்த வார்த்தை, இதன் லா யுலையுனா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களே கைவிட மாட்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பேசிட்டாங்க. இப்போ ஹஸரத் ஹாஜர் அவங்களோட உணவு முடியுது, அவங்களோட தண்ணீரும் முடியுது. இப்போ தாயுடைய சாப்பாடு குறைவானதால் தாயுடைய அந்த மார்பகத்தில் பாலும் குறையுது. குழந்தை பால் இல்லாமல் பசியில் அது மௌத்தாகிற நேரத்துக்கு நெருங்குற மாதிரி ஒரு கட்டம் உண்டாகுது. குழந்தை துடிக்க ஆரம்பிக்குது. ஹஸரத் ஹாஜர் அவங்களுக்கு அந்த குழந்தையை பார்த்து கொண்டு இயலாது. என்ன செய்கிறது என்ற முறையில் தான் பார்த்தாங்க. சஃபா மலை, அதுக்கு மேலே ஏறி யாராவது வாராங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி சஃபாக்கு மேலே ஏறுறாங்க. அங்கே யாரும் மீக்கல்ல. அந்த மலையிலேருந்து இறங்கி மறுவாட மலையின் மீது ஏறுறாங்க. அங்கேயும் யாரும் தென்படுறாங்க இல்லை. இப்படி 2 மலைகளுக்கு இடையில 7 தடவைகள் ஹஸரத் ஹாஜர் ஓட ஆரம்பித்தாங்க. நாங்கள் அந்த ஓடக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹ் தாலா கியாமத்து வரைக்கும் உள்ள மக்களுக்குரிய ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போகிற எல்லா மக்களும் அந்த சஃபா அந்த மருவால அந்த தொங்கோட்டம் ஓடுறது அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். இப்போ குழந்தைக்கு பசி கடுமையாகுது. அந்த நேரத்தில் தான் ஒரு மலக்குடைய சத்தம் அவங்களோட காதில் கேட்குது. அப்போ ஹஸரத் ஹாஜர், அல்லாஹ்ட அடியாரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்களா என்று சத்தம் போடுறாங்க. யாரும் காணல. அந்த வந்த வானவர் என்ன செய்கிறாரு, அந்த குழந்தையோட அடி பாதத்தில் கீழால் தன்னுடைய இறக்கையால் அடிக்கிறாரு. அங்கிருந்து தண்ணி வெளியாக ஆரம்பிக்குது. அது ஒரு அற்புதமான தண்ணீரை அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். அந்த பகுதியில் எவ்வளோ தோண்டினாலும் தண்ணீரை எடுக்க முடியாத அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையுடைய கால் பாதத்துக்கு கீழால் ஒரு நீரூற்றை வெளியாக ஆரம்பித்தான். சகோதரர்களே, பெரியார்களே, அது எப்படியாப்பட்ட முபாரக்கான தண்ணீராக இருக்குது எங்களுக்கு தெரியும். அந்த தண்ணீரை
அதை உணவாக குடிக்கவும் மேலும், தண்ணீராக குடிக்கவும் மேலும். அது கடுமையான உஷ்ணத்துடைய நேரத்தில் ஒருவர் குடித்தா அவரோட உடம்பு குளிர ஆரம்பிச்சிடும். கடுமையான குளிரில் உள்ளவர் குடித்தா அவரோட உடம்புல உள்ள குளிருடைய தாக்கங்கள் இல்லாமல் போய்த்திடும். நோயாளிகள் குடித்தா நோய்கள் குணமாகிடும். என்ன நோக்கத்துக்காக அந்த நீர் அருந்தப்படுகின்றதோ அந்த நோக்கம் நிறைவேறிவிடும். அவ்வளோ முபாரக்கான ஒரு தண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கினான். ஹஜ்ரத் ஹாஜர் அந்த தண்ணீர் ஓட விடாமல் ஒரு கிணறு மாதிரி ஒரு வட்டமாக அந்த மண்களை கொஞ்சம் உயர்த்தி வச்சாங்க, தண்ணீர் சேருவதற்காக வேண்டி. சகோதரர்களே, பெரியார்களே, எந்த விதமான உலகத்துடைய வாழ்க்கையுடைய அஸ்பாபுகளும் வெளி தோற்றங்களும் இல்லாத இடத்துலையும் அல்லாஹ்ட கட்டளையை சரியாக பூர்த்தியாக்கினா அல்லாஹ் இப்படி தான் உதவி செய்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இவங்களை விட்டுட்டு போகிற நேரம் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், நான் என்னுடைய குடும்பத்தை எந்த விதமான மரங்களோ செடி கொடிகளோ இல்லாத, ஆள் நடமாட்டமோ இல்லாத இந்த இடத்துல விட்டுட்டு போகிறேன். யா அல்லாஹ், நீ என்னை துவாவை கபூல் செஞ்சிடு. யா அல்லாஹ், நீ இவங்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்துடு. இந்த இடத்துல மக்களை வாழ ஆசை வச்சிடு. மக்கள் இந்த இடத்துல வந்து வசிக்க வச்சிடு என்றெல்லாம் துவா செஞ்சுட்டு போனாங்க. பின்னால் பார்க்குறோம், தனிமையாக இருந்த அந்த இடத்துல 2 கோத்திரங்கள் அவங்களோட வசித்த இடங்களில் பிரச்சனைகள் என்ற அடிப்படையில் எங்கேயாவது தங்கலாம், எங்களோட வசிக்கிற இடங்களை அமைக்கலாம் என்று சொல்லி வார நேரத்தில் தான் இந்த மக்காவுடைய இடத்துல வந்து இந்த ஜம்சம் கிணறையும் பார்த்துட்டு அவங்க ஹஜ்ரத் ஹாஜர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. நாங்கள் இன்ன கோத்திரத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் தங்குறதுக்கு இடம் ஒன்று அமைக்க வந்திருக்கிறோம். இந்த இடம் எங்களுக்கு சரியானதாக படுகின்றது. இங்கே நாங்கள் எங்களோட வீடுகளை அமைத்து கொள்ளவா என்று அனுமதி கேட்குறாங்க. ஹஜ்ரத் ஹாஜர் சொல்கிறாங்க, எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் உங்களோட வீடுகளை இங்கே அமைக்கலாம், இந்த தண்ணீரையும் உங்களுக்காக பாவிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். இப்போ அங்கே மக்கள் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த உணவுக்குரிய ஏற்பாடுகளும் அல்லாஹ் செஞ்சு வச்சுட்டான். இப்போ அந்த இடத்துல ஒரு 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 கிராமம் மாதிரி, ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய இடம் மாதிரி அங்கே உருவாகிட்டு. சகோதரர்களே, பெரியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தடவை வந்து பார்த்தா அங்கே மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தன்னுடைய மனைவியும் இருக்கிறாங்க, தன்னுடைய மகனும் பெரியாராக இருக்கிறாரு. இன்னொரு முறை வந்தாங்க. அந்த வாரத்துக்கு இடையிலே ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வசிக்க வந்த அந்த கோத்திரத்தில் திருமணம் முடிச்சிட்டாங்க. அப்போ மனைவி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டியே பாடுபடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க குடும்பத்துடைய எந்த ஒரு நிகழ்விலையும் அவங்க கலந்து கொள்ளலை. அதுக்கு பின்னால் தான் ஒரு தடவை வராங்க. வந்த நேரத்தில் தான் மகனுக்கு சலாம் கொடுத்து முசாஃபஹா செஞ்சு முஆனகா செஞ்சு 2 பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட காலங்களுக்கு பின்னால் மகனும் தந்தையும் 2 பேரும் முசாஃபஹா முஆனகா செய்து கொள்கிறாங்க. செல்றாங்க, வாப்பா மகனே, அல்லாஹ்ட கட்டளை வந்திக்குது பைத்துல்லாவை கெட்டுமாறு. ஆரம்பத்தில் பைத்துல்லான்னு சொன்னால் ஒரு மண்குவியலும் சில கல்லுகளும் தான் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துல தான் அல்லாஹ்ட கட்டளை வருகின்றது, நீங்கள் பைத்துல்லாவை கட்டுங்கன்னு சொல்லி. சகோதரர்களே, பெரியார்களே, பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ முபாரக்கான இடம். ஹதீஸில் வந்திக்குது, அல்லாஹ்ட ரஹ்மத் முதலாவது இறங்குறது அந்த பைத்துல்லாட மீது தான். அங்கே இருந்து தான் முழு உலகத்துக்கும் அந்த ரஹ்மத்துகள் பங்கீடு செய்யப்படுகின்றது. அவ்வளோ பிரதானமான ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக அங்கே மக்கள் கூட்டமாக போய்கொண்டிருக்கிறாங்க. அங்கே எல்லா வகையான அஸ்பாபுகளும் அல்லாஹ் தாலா உண்டாக்கி வச்சிருக்கிறான். எனவே எப்போ ஒரு மனிதன் உள்ளத்தில் பூர்த்தியான ஈமான அவர் அடைவாரோ அவருக்கு முன்னால் அல்லாஹ்ட கட்டளைகள் பெரிதாகிடும். அல்லாஹ்ட கட்டளைகளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பார். அவர் நம்பிக்கை வச்சிப்பார், என்னை அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ்ட கட்டளை நான் செஞ்சிட்டா
அல்லாஹ் தாலா என்னை கைவிட மாட்டான். பாருங்க, காபத்துல்லாவை கட்டின பின்னால் அல்லாஹ்ட கட்டளை வருது, நீங்கள் மக்களுக்கு ஏலான் செய்யுங்க பைத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்கு வருமாறு. அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் எப்படி முழு உலக மக்களுக்கும் அறிவிக்கிறது, என்னுடைய சத்தம் போதாதே என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான், அறிவிக்கிறது உங்களோட பொறுப்பு, சத்தங்களை எத்தி வைக்கிறது எங்களோட பொறுப்பாக இருக்குது. சொன்னாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிவித்தல் விடுத்தாங்க. அந்த அறிவித்தல் உலகத்தில் மட்டும் இல்லை, ஆலமி அர்வாஹில் வரைக்கும் அந்த சத்தம் போய் சேர்ந்தது. எந்த உயிர்கள் இந்த சத்தம் கேட்ட உடனேயே லெப்பைக் லெப்பைக் என்று சொன்னாங்களோ, எத்தனை தடவைகள் சொன்னாங்களோ அத்தனை தடவைகள் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்குறான். யார் அந்த நேரத்தில் மௌனமாக இருந்தாங்களோ அவங்க ஹஜ்ஜை விட்டு மஹ்ரூமாகினவங்களாக கருதப்படுறாங்க. சோதர்களே, பெரியார்களே, எனவே தான் உலமாக்கள் செல்றாங்க, இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் அந்தஸ்தை அடைய வேணுமாக இருந்தால் தீனுடைய அமால்களுக்காக வேண்டி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தீனுடைய தகாசாவுக்காக வேண்டி நாங்கள் உள்ளத்தால் நான் தயார் என்ற அந்த நியத்தை வைக்கணும். அந்த நியத்தை வச்சு தான் நாளை சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் கொடுக்கப்படுகின்றது. நியத் ஒரு விடயம், அதை செய்கிறது ஒரு விடயமாக இருக்குது. முதலாவது நியத்தாக இருக்குது. எப்போ நியத் சரியாக வைக்கப்படுமோ, நான் தயார் என்ற ஒரு உள்ளத்தில் நியத்தை வைக்கிறாரோ, அந்த நியத்தை வச்சு அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் அந்தஸ்துகளை கொடுக்குறான் அவருக்கு. அந்த அமல் அவர் செஞ்சிட்டாருண்டா அதில் இன்னும் அதிகமான நன்மைகள் அல்லாஹ் கொடுக்குறான். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தீனுடைய அமால்களுக்கு என்னென்ன தகாசாக்கள் வருகின்றதோ, என்னென்ன தேவைகள் வருகின்றதோ, நாங்கள் உள்ளத்தால் நான் தயார் என்ற நியத்துகளை வைக்கக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலாவுடைய சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளை ஏற்பாடு செய்கிறது அஸ்பாபுகள் மூலம் இல்லை. உலகத்தில் அஸ்பாபுகள் கூடுறதால சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் கூடும் என்று பேச்சுக்கே இடமில்லை. மாறாக இந்த உலகத்தில் அமால்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அமால்கள், இந்த அமால்களுக்காக வேண்டி எந்த அளவுக்கு இந்த மனிதன் தன்னை அர்ப்பணிக்கிறாரோ, அதுக்காக வேண்டி ஈடுபடுறாரோ, நேர காலங்களை கொடுக்குறாரோ, அதற்காக வேண்டி செலவுகள் செய்கிறாரோ, அதை வச்சு தான் அல்லாஹ் தாலா அந்த மனிதன் சொர்க்கத்தில் அந்தஸ்துகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட தாவத்தில் அதிகமாக குதுரத்துகள் வெளியாகின, அல்லாஹ்வுடைய உதவிகள் வெளியாகின சம்பவங்களை சிந்தனையோடு அதிகமாக பேச வேண்டும், அதிகமாக கேட்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சம்பவம் இதுக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. எந்த விதமான அஸ்பாபுகளும் இல்லாத கட்டத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுகின்றது. அல்லாஹ் தாலா அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் எவ்வளோ கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் எவ்வளோ பாதுகாத்தான், அல்லாஹ் எவ்வளோ உதவி செஞ்சான் என்பது தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் நபியாக ஆக்கி உலகத்துக்கு அனுப்பினான். கடைசி நபியாக வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வார நேரத்தில் அவங்கள்ட்ட உலகத்துடைய எந்த அஸ்பாபுகளும் இல்லை. அவங்க பிறக்க முன்னுக்கே அவங்களோட வாப்பா வஃபாத்தாகிட்டாங்க. அவங்க பிறந்து 6 வருடங்களில் அவங்களோட உம்மா வஃபாத்தாகிறாங்க. எந்த விதமான அஸ்பாபுகளும் இல்லாத ஒரு நபராக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. 40 வருடங்களாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு பாவத்திலையும் ஈடுபடாத ஒரு தன்மையை அல்லாஹ் தாலா கொடுத்திருந்தான். பொதுவாக நபிமார்கள் அவங்க நுபுவத் கிடைக்க முன்னாலே, நுபுவத் கிடைச்ச பின்னாலே
அல்லாஹ்க்கு மாறு செய்யாத, அல்லாட மாறு செய்கிற விடயத்தில் நேரங்களை கொடுக்காத பரிசுத்தமான அந்த மக்கள் தான் அல்லாஹ் நபிமார்களாக தெரிந்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அந்த காலம் பைத்துல்லாவுடைய நிலைமையை பாருங்கள். பைத்துல்லாவுக்கு முன்னால் 360 சிலைகளை வச்சு மக்கள் அதை பூஜை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த சிலைகளுக்கு முன்னால் மக்கள் சஜிதா செய்கிறதும், அதை கண்ணியப்படுத்துறதும், அதை அலங்கரிக்கிறதும், அதுக்கிட்ட உதவிகள் தேடுறதும், அதை நம்புறதுமாக மக்களுடைய நிலைமைகள் மாறி இருந்தது. இந்த ஒரு நிலைமையில தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வருடம் பூர்த்தியாகிறதோடு அல்லாஹ்ட கட்டளை வருகின்றது. அந்த 40 வருடங்களாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல அஹ்லாக்கோடு நடந்து கொண்டாங்க. நல்ல தன்மைகளால் அறியப்பட்டவங்களாக இருந்தாங்க. அந்த மக்கத்துடைய காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்போ அல்லாஹ்ட கட்டளை வருது. என்ன கட்டளை வருது? நீங்கள் மக்களுக்கு ரசூலாக அனுப்பப்படுறீங்க. நீங்கள் இந்த கலிமாவை மக்களுக்கு எத்தி வைங்க. உலகத்துடைய அஸ்பாபுகளும் எதுவும் இல்லை, ஆனால் உலகத்தில் நிலைமைகள் இந்த கலிமாவுக்கு மாற்றமானதாக இருக்கிற கட்டத்தில் தான் அல்லாஹ்ட கட்டளை வருது, நீங்கள் இந்த மக்களுக்கு கலிமா எத்தி வைங்கன்னு சொல்லி. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஈமான் எப்போ பூர்த்தி ஆகுதோ அந்த பூர்த்தியான ஈமான் உள்ள ஒரு அல்லாஹ்ட கட்டளையை நம்பிக்கையோடு செய்வார். அல்லாஹ்ட கட்டளையில் அல்லாஹ்ட உதவியை நம்புவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஃபா மலைக்கு மேலால் ஏறி அந்த மக்களை ஒன்று சேர்த்து தான் நபி என்பதை முன்வைக்கிறாங்க. அந்த அல்லாஹ்ட கலிமா முன்வைக்கிறாங்க. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இப்போ அந்த மக்கத்துடைய காஃபிர்களோட அவங்களோட செயல்பாடுகளை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முழுமையாக எதிர்க்கக்கூடியவங்களாக மாறினாங்க. எந்த உதவியும் இல்லாத ஒரு தனியான ஒரு நபராக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க. மிகப்பெரிய தியாகங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க, ஏசினாங்க, பேசினாங்க, அவங்களோட மேனியில் மண்ணை அள்ளி வீசினாங்க. அவங்களுக்கு நீங்கள் நாசமாகுங்க என்பதாக திட்டப்பட்டாங்க. நீங்கள் ஒரு சூனியக்காரன், நீங்கள் ஒரு பைத்தியக்காரன், நீங்கள் ஒரு சாஸ்திரக்காரன் என்ற தவறான வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்தை கைவிடலை. அல்லாஹ் தாலா அந்த பயங்கரமான சூழல்லையும் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சிறு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கினான். இது அல்லாஹ்வுடைய உதவியாகிக்குது. எதுவுமே இல்லாத அந்த கட்டத்தில் இந்த கலிமா முன்வைக்கப்படுகின்றது. அந்த பயங்கரமான கட்டத்திலையும் அல்லாஹ் அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குறான்.